எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாபிக் வந்து அர்டிகேரியா. அர்டிகேரியானா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி உடம்புல ரேஷஸ் வந்ததுன்னா இதுக்கு பேர் அர்டிகேரியா அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பண்ண போறோம் அப்படின்னா, அர்டிகேரியான்றது ரொம்ப கஷ்டமான ஒரு கண்டிஷன். ஒரு பேஷண்ட்க்கு அந்த அரிப்பெல்லாம் வரும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அண்ட் இதுக்கு வந்து நிரந்தரமான தீர்வு ஆயுர்வேதத்தினால கொடுக்க முடியும்ன்றதுனால தான் இந்த வீடியோ பண்றோம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னா, அர்டிகேரியானா என்ன, என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அர்டிகேரியால, அண்ட் ஃபைனலி ஆயுர்வேதால வந்து இதுக்கு நிரந்தர தீர்வு எப்படி கொடுக்க போறோம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓம் ஸ்ரீ தன்வந்திரே நமஹ. உடம்புல வந்து ஹிஸ்டமின் அப்படின்ற ஒரு புரோட்டீன் ரிலீஸ் ஆச்சுன்னா நம்ம பிளட் வெசல்ஸ்ல வந்து ஒரு ஃப்ளூயிட் மாதிரி ஃபார்ம் ஆகி ஸ்கின் மேல இந்த மாதிரி ஃபார்ம் ஆகி ரொம்ப இச்சிங் ஜாஸ்தி இருந்து அரிப்பு ஜாஸ்தி இருந்து ஃபார்ம் ஆகுற ஒரு கண்டிஷன் தான் அர்டிகேரியா. அர்டிகேரியா உடம்புல எங்கெல்லாம் வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடம்புல எங்க வேணா வரலாம். அப்பப்போ கால்ல வரலாம், கையில வரலாம், முதுகுல வரலாம், எங்க ஸ்வெட்டிங் ஆகுதோ அங்க வரலாம். இல்ல ஒரு சில பேருக்கு வந்து கூல் பிரீஸ் வந்ததுன்னா அர்டிகேரியா வரும், ஏசில இருந்தா அர்டிகேரியா வரும். இந்த மாதிரி வந்து நிறைய சுச்சுவேஷன்ஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து அர்டிகேரியா கண்டிஷன் வரலாம். ஒரு வியாதியை புரிஞ்சுக்கும் போது நம்ம வந்து அலோபதிக் பாயிண்ட் ஆஃப் வியூவும் ஆயுர்வேதிக் பாயிண்ட் ஆஃப் வியூவும் ரெண்டுமே பார்த்தா நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஏன்னா வந்து நீங்க மேபி இவ்வளவு நாள் அலோபதிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ வந்து அலோபதிக் பெர்ஸ்பெக்டிவும் ஆயுர்வேதிக் பெர்ஸ்பெக்டிவும் ரெண்டுமே உங்களுக்கு வந்ததுன்னா உங்களுக்கு முழுமையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் அலோபதிக் அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்துடலாம். அலோபதி வந்து அர்டிகேரியா வந்து ரெண்டு டைப் ஆஃப் அர்டிகேரியாவை பிரிச்சு பார்த்துட்டு இருக்கு. ஒன்னு அக்யூட், இன்னொன்னு வந்து கிரானிக். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, 6 வாரத்துக்குள்ள அதுவே வந்து தானா சரியாயிடுச்சுன்னா இதுக்கு வந்து அக்யூட் அர்டிகேரியா அப்படின்னு கூப்பிடுறாங்க. 6 வாரத்துக்கு மேல எவ்வளோ நாள் ஆனாலும் அதுக்கு பேர் வந்து கிரானிக் அர்டிகேரியா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிரானிக் அர்டிகேரியால வந்து 6 வாரத்துல இருந்து ஃபியூ மந்த்ஸா இருக்கலாம், இல்ல பல வருஷங்களா இருக்கலாம், இல்ல கியூர் ஆகாமலே கூட போகலாம். ஒருவேளை உங்களது வந்து அக்யூட் அர்டிகேரியா அப்படின்னா அதுவே தானா சரியா போயிடும். நீங்க சின்ன சின்ன மெடிசின்ஸ் ஏதாவது எடுத்தீங்கன்னா போதும். அது வந்து ஏதாவது ஃபுட்டு சாப்பிட்றதுனாலயோ இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் எக்ஸ்டர்னல் காஸ்னாலயோ வரலாம். இன்டர்னல் காஸ்னால வந்தாலும் 6 வீக்ஸ் தானா சரியாயிடுச்சுன்னா வெல் அண்ட் குட். பட் ஆனா 6 வீக்ஸ் தாண்டி வந்துகிட்டு இருக்கு, பல மாசங்கள் இருக்கு, பல வருஷங்களா இருக்கு, ஏதாவது ஒரு இடத்துல வந்து வந்துகிட்டே இருக்கு. எஸ்பெஷலி அர்டிகேரியா நைட் டைம்ல ஜாஸ்தி ஆகும். நீங்க நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா கிரானிக் அர்டிகேரியாலாம் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் இருக்கும், டார்க் சர்க்கிள்ஸ் வந்துடும். அதனால ஸோ சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் அர்டிகேரியா வந்து ஃபார்ம் ஆகுற மாதிரி இருந்ததுன்னா, கிரானிக் அர்டிகேரியாவா இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க வந்து உங்க ஆயுர்வேதிக் டாக்டரை பாருங்க, லோக்கல் ஆயுர்வேதிக் டாக்டரை பாருங்க. இதுக்கு ஆயுர்வேதத்துல நிரந்தரமான தீர்வு இருக்கு. ஸோ ஆயுர்வேதிக் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கலாம். இப்போ ஆயுர்வேதால என்ன சொல்லுது அப்படின்னா, இதுக்கு பேர் வந்து கோதா, உதர்தா, ஷீதபித்தா, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் டிசீசஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. மெயின் காரணம் இதுக்கு என்னவா இருக்கு அப்படின்னா, புளிப்பு ஜாஸ்தி இருக்கிற ஃபுட் ப்ராடக்ட்ஸ், மசாலா ஜாஸ்தி இருக்கிற ஃபுட் ப்ராடக்ட்ஸ், காரம் ஜாஸ்தி இருக்கிற ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் சாப்பிட்டு மறுபக்கம் கோல்டு என்வாயர்மெண்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆனா அர்டிகேரியா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கிளாசிக் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு பைக்கர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். பைக் ஓட்டுறவங்க, இந்த மாதிரி பைக்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க இல்லைன்னா வந்து ஆஃபீஸ்க்கு லாங் டிஸ்டன்ஸ் பைக்ல போறாங்க, இல்லை லாங் டிஸ்டன்ஸ் கார்ல போறாங்க அப்படின்னா, கார்ல ஏசி இருக்கும், பைக்ல வந்து டைரக்ட் காத்தே படும். ஸோ வீட்டில் வந்து ரொம்ப மசாலா ஐட்டம்ஸ் ஜாஸ்தியா சாப்பிட்டு, காரமான ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்டு, புளிப்பான ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்டு உடனே வந்து நீங்க இந்த கோல்ட் பிரீஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆனீங்கன்னா இதனால அர்டிகேரியா வரும்னு சொல்லியிருக்காங்க. மற்ற ட்ரிகர்ஸ் ஆஃப் அர்டிகேரியா என்னென்னலாம் பாத்தீங்கன்னா, தயிர் சாப்பிட்டா, நிறைய தயிர் சாப்பிட்டா அர்டிகேரியா வரும். அண்ட் கோதுமை சாப்பிட்டா அர்டிகேரியா வரும். ஏன்னா கோதுமையில குளூட்டன் இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். குளூட்டன் வந்து ஒரு யூனிவர்சல் அலர்ஜென்ட்ன்றதுனால அது அர்டிகேரியா காஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பால் அண்ட் ஒயிட் ரைஸ் இன்ஸ்டன்டா சுகர் இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. அண்ட் ஒரு சில வாட்டி ஸ்ட்ரெஸ் எல்லாம் கூட அர்டிகேரியா ஃபார்ம் பண்ணும். நிறைய அலோபதிக் பெர்ஸ்பெக்டிவ்ல கூட இந்த ட்ரிகர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. வீட் சொல்லியிருக்காங்க, மில்க் சொல்லியிருக்காங்க, கர்ட் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அர்டிகேரியாவோட கம்ப்ளீட் கியூர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில ஹோம் ரெமடிஸ் பத்தி பேசலாம். அர்டிகேரியாவுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹோம் ரெமடிஸ் என்ன அப்படின்னா, கடுகு எண்ணெயில தேய்க்கிறது. எங்க இருக்கோ அந்த இடத்துல உடம்பு ஃபுல்லா இருக்குன்னா உடம்பு ஃபுல்லா வந்து கடுகு எண்ணெயை லைட்டா சூடு பண்ணி உடம்பு ஃபுல்லா தேய்ச்சிக்கிட்டு சுடு தண்ணியில் குளிக்கிறது ஒரு ஒரு சொல்யூஷன். இன்னொரு சொல்யூஷன் அர்டிகேரியாக்கு என்ன அப்படின்னா, அதாவது ரொம்ப ஜாஸ்தியா வந்தது அப்படின்னா, இதே கடுகு எண்ணெய் வச்சு தேய்ச்சிட்டு, மஸ்டர்ட் ஆயில் வச்சு தேய்ச்சிட்டு, அதுக்கு மேல வந்து நீம் லீஃபோட பேஸ்ட் வச்சு நீங்க வந்து ஒரு 10 மாதிரி போட்டு தேய்க்கிறது தான். ஸோ இப்போ வந்து கடுகெண்ணெய் ஃபர்ஸ்ட் தேய்ச்சிட்டு நீம் லீவ்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அதை அரைச்சு ஒரு கட்டி சட்னி மாதிரி ஒரு பேஸ்ட் பண்ணி, அந்த பேஸ்ட்டை வந்து உடம்பு ஃபுல்லா அப்ளை பண்ணி
அதுக்கு மேல வந்து நீங்க சுடு தண்ணியில குடிச்சீங்கன்னா அர்டிகேரியாவுக்கு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கிடைக்கும். இச்சிங்ல வந்து இன்ஸ்டன்ட் ரிலீஃப் இருக்கும். இதை பண்ணியும் உங்களுக்கு கியூர் ஆகல அப்படின்னா ஒன் அண்ட் ஒன்லி ஃபைனல் சொல்யூஷன் ஃபார் அர்டிகேரியா என்ன அப்படின்னா ஆயுர்வேதத்துல பஞ்சகர்மா தெரப்பி. எஸ்பெஷலி வமனம், விரேச்சனம் இந்த 2 ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணா கண்டிப்பா அர்டிகேரியால நல்ல மாற்றம் பார்க்கலாம். பண்ண உடனே இன்ஸ்டன்டா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ரிலீஃப் வரும். அதுக்கப்புறம் ஒரு சில ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 3 to 4 months கேப்ல வந்து கம்ப்ளீட்டா முழுமையா கியூர் பண்ணிடலாம் அர்டிகேரியாவை. இது வந்து ஸ்பெசிபிக்லி கிரானிக் அர்டிகேரியா கேஸ்ல வந்து இந்த மாதிரி தான் நடக்கும். ஏன்னா வந்து எவ்வளவு காலமா உடம்புல வந்து இந்த ஆட்டோஇம்யூன் கண்டிஷனோ இல்லைன்னா வந்து ரொம்ப தொடர்ந்து ஒரு பிரச்சனை வந்து நம்ம உடம்புக்குள்ளேயே இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அது வந்து பஞ்சகர்மா பண்ணி போக வைக்கிறதுக்கு ஃபியூ மந்த்ஸ் ஆகும். பட் ஆனால் முழுமையா கியூர் ஆயிடும். ஸோ வந்து த சோ கால்டு இன்கியூரபிள் அர்டிகேரியா அப்படின்னு சொல்றதும் ஆயுர்வேதால வந்து வமனம், விரேச்சனம், பஞ்சகர்மா வச்சு அதுக்கப்புறம் மெடிகேஷன்ஸ் வச்சு எடுத்துட்டு வரலாம். கிரானிக் அர்டிகேரியாவோட சேர்ந்து ஆன்ஜியோஎடிமா அப்படின்ற ஒரு கண்டிஷன் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கிரானிக் அர்டிகேரியா, ஆன்ஜியோஎடிமா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா லிப்ஸ், கண்ணுக்கு அடியில, தலையில, உடம்புல எங்க வேணா வந்து இந்த மாதிரி வந்து வீங்கும். ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள நீர் சேர்ந்த மாதிரி ஆகும். இச்சிங் இருக்கும். வெளியில போறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம ஃபேஸை வந்து யாருக்குமே காட்ட முடியாது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வரும்போது ஜென்ரலா ஸ்டிராய்ட்ஸ் லெவலுக்கு போயிடுவாங்க. பட் இந்த லெவல்ல இருந்தாலுமே வந்து நம்ம ஆயுர்வேதால வந்து இதுக்கு தீர்வு கொடுக்கலாம் த்ரூ பஞ்சகர்மா. அண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, எந்தெந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடாதீங்க. ஒரு சில வாட்டி என்ன ஆகும்னா ஒரு பர்டிகுலர் ஃபுட் ஐட்டம் அவங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஸோ இதுவா அதுவா நீங்களே வந்து சாப்பிட்டு பார்த்து வருதா இல்லையான்னு பார்த்து கண்டுபிடிச்சு அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஜென்ரலா வந்து நட்ஸ், நிறைய டைப்ஸ் ஆஃப் நட்ஸ் ஆகாது. ஸோ அந்த நட்ஸ்ல எல்லாம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி வீட்டு, மில்க் இதெல்லாம் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அர்டிகேரியா வந்து ட்ரீட்டபிள் கண்டிஷன் அப்படின்னு தெரிஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலியில யாருக்காவது அர்டிகேரியா இருந்ததுன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.